23 வருஷம் 6வது மாதம் 7ஆம் தேதி மணி 12 மணி இருக்கும். ஏற்கனவே ஒரு குடோன் வச்சுருக்கிறேன். அங்கே என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்தாங்க. அந்த இடத்துல போகும்போது எனக்கு ஒரு நட்டுவ காலி எனக்கு கடிச்சிது. உடனே அதை அடித்து கையில் கொண்டு வந்து இங்கே சிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன். அவங்கள பார்த்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு கொஞ்சம் நேரம் என்னை உட்கார சொல்லியிருந்தாங்க. நான் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தேன். சரி அப்புறமா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போகும்போது எனக்கு அந்த பைபாட்ஸு ஆற்று பிரித்து பாலத்தில் எனக்கு கொஞ்சம் மயக்க மாதிரியே வந்துடுது. ஒன்றுமே பண்ண முடியல. நைட்டாக 12 மணிக்கு நான் அந்த இடத்துல போகிறேன். என்னை அறியாமலே நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் இங்கூடி விழாதவளே இங்கே ரோட்டில் நான் விழுந்தேன். ஒரு வண்டி கூட வரல. என்னுடைய செல்லு வந்து கீழே ஆற்றுல உள்ளே விழுந்துடுது. ஆனால் அந்த நேரத்தில் நான் விழுந்து கிடந்தோன்னு எனக்கு நானாக எந்திரிச்சிட்டேன். என் பக்கத்தில் ஒரு பையன் வரைந்து அந்த பையன் எங்கள் வீட்டு பக்கம் தான் நான் இது வரைக்கும் இன்னும் பார்த்ததில்லை. அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சுன்னா நான் உடனே எந்திரிச்சு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தலையில் துண்டு கட்டியிருந்தேன். அதை எடுத்து என்னுடைய காலில் ரொம்ப வெட்டிடுது, ரத்தம் ஊற்றுது. உடனே அதை கட்டி இயேசுவின் ரத்தம்னு சொன்னேன். அந்த பையன் என்னை உடனே தூக்கி உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா இவ்வளோ திறமையாக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னாங்க. எனக்கு தண்ணி வேணுயாங்க. ஒரு பாட்டில் 10 ரூபா மிரண்டா பாட்டில் ஓடி வருது. என் பக்கத்தில் ஓடி வந்தது. இந்தாங்க உங்கள் வண்டியிலேருந்து தான் விழுந்ததுயா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மிகவும் அது ஒரு இது. அந்த உடனே போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு அதெல்லாம் எல்லாமே சரியாகிடுது. எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. இதோ இந்த போன மாதம் வியாபாரத்துக்கு போகும்போது வண்டியில் லோடு ஏற்றி கீழே இறங்கும்போது கீழே விழுந்துட்டேன். எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. தலையில் துண்டு கட்டிருந்து கீழே விழுந்து பட்டுன்னு அடிச்சது. எனக்கு ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லை, எதுவுமே இல்லை. என்னை ஓடியாந்து தூக்கி அப்படி கொண்டு வச்சு தண்ணியை தெளித்து முடித்தாங்க. கொஞ்சம் நேரம் கண்டு முழிப்பு வந்தது. என்னையா செஞ்சதுனாங்க என் கை மட்டும் தூக்க முடியலை அப்படின்னா கையில் மட்டும் அடித்து ரத்தம் ஊற்றுது. அதை ரெண்டுமே செய்யலை. அது கூட எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாது. அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரியான்னு சொன்னாங்க. சொல்லி ஆனால் அவங்கள தான் அவங்க மூஞ்சியை லாஸ்ட்டு பார்த்துட்டு நைட்டு 11 மணி 12 மணிக்கு எனக்கு நெஞ்சு வலிச்சுது. ஏன் நெஞ்சு நமக்கு வலிக்கிறதே அப்படின்ட்டு நான் யாரையும் எழுப்பலை, ஒன்று சில கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னால் தாங்க முடியலை. நானாக கீழே உருண்டு அதுக்கு பிறகு இவங்க வந்து உடனே நைட்டு ஆனால் நான் என்னுடைய உயிர் போயிடுதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம இதோட முடிச்சிட்டோம், நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துட்டாரு, இதுதான் என்னுடைய இதாக இருக்கும் முழுகன்னு நினச்சி உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. நைட்டு 1 மணி 1:30 சிஎஸ்பி ஹாஸ்பிட்டலில் வந்தோம். போயிட அவங்க ஊசி போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. அப்படி உங்களுக்கு பயிர்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை. கொஞ்சம் நேரம் கழிச்சது எனக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சிது. இல்லையா எங்கள் வீட்டுக்கு பேர் தான், எனக்கு உன்னுடைய காற்று எதுவும் பத்தலை, என்னால் இருக்க முடியலை அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. சரி அப்போ எங்கள் வீடு நாங்கள் பக்கம்தான் அப்படின்னு உடனே பக்கத்துக்கு அனுப்புனாங்க. உடனே நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் இருந்து நைட்டு தூங்கி முழிச்சிட்டேன். நல்லா முழித்தேன். அந்த கர்த்தருக்கு எனக்கு இவ்வளோ சுகத்தை கொடுத்ததுக்கு கோடான கொடி நன்றி. அண்ணனுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் எப்படி காப்பாற்றுறா பாருங்க. அந்த பாட்டில் வந்தது. அக்காவும் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறாங்க. காலில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பொண்ணுனால கஷ்டப்பட்டு தாங்க முடியாத காரியம். அதனால் கடையை மூடினாங்க. கடையை மூடிட்டு கடையை மூடின பிறகு கூட கிரேஸ்டி ஊழியத்துக்கு ஒரு நாள் அவங்க தடை பண்ணவே இல்லை. ஐயா நான் பிஸ்னஸ்னால் க்ளோஸ் பண்ணிட்டேன், கடையை மூடிட்டேன், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா காணிக்க அப்படின்னு கேட்கல. எப்படி கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, கத்தர் ஒண்டி அறிவா. இதுதான் கீழே விழுந்தாலும் தலையில் அடிபடாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக பாட்டில் தேடி ஓடி வருது தண்ணிக்கு. எனக்கு தண்ணி இல்லைன்னா அவங்க மூச்சு போயிருக்கும். எப்படி காப்பாற்றுற பார்த்தீங்களா? ஸோ கத்தருக்கு கொடுக்குற ஒவ்வொரு பைசாவுக்கு ஆண்டு சொல்கிறாரு, நீ செலுத்தும் காணிக்கைகளாக நினைத்து உன் சர்வாங்க தகன பலி பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டு அந்த பாரத்தோடு உண்மையாக வந்துட்டானே, ஏதோ ஒரு 500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குற காணிக்கை இல்லை. ஏதோ ப்ராமிஸ் பண்ணிட்டோம் கிரேஸ் டிவி கொடுக்கணும் இல்லை, அந்த பாரத்தோடு கொடுக்குறாங்க பாருங்க. எடுத்து வச்சு அண்ணன் அக்காவும். அதனால் ஆண்டவர் பாதுகாக்கிறார். காலில் பயங்கர புண்ணு இருந்துச்சு, அதனால் கடையே மூடினாங்க, நிற்க முடியலன்னு. ஆனால் இன்றைக்கி சுகத்தை கொடுத்து ஒவ்வொரு புதன்கிழமை வந்து ஜெபத்துக்கு கலந்து கொள்கிறாங்க சந்தோஷமாக. அக்கா சின்ன சாட்சி சொல்லிட்டு நம்ம முடிச்சிடுறோம். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு கொடாகோடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது சொன்னாவில் அது மாதிரி அன்றைக்கி தம்பி இவங்களும் வந்திருந்தாங்க. கொண்டாந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி ஒரு மகாநாடு ஒன்று நடக்குது, வன்னியர் சங்கம்னுட்டு நம்ம அங்கே இருக்கிறோம். அதுக்கு போகணுன்னு கிளம்பியிருந்தாங்க. அப்போ அண்ணா அவிட்டையும் சொன்னாங்க நாங்கள் இது மாதிரி போகிறோன்னு. இல்லை நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருந்தவோ நான் சரி பார்த்துக்கலான்னு. அன்றைக்கி நைட்டு தான் இது நடந்தது. இப்போ சொன்னாவில லாஸ்ட்டில் பயங்கரமாக நெஞ்சு வலி வந்து உருண்டது. எனக்கே தெரியாது. அதே ரூம்பில் தான் நான் படுத்திருக்கேன். கத்துன பிறகு தான் அப்படி ஒரு கத்தை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் கூட இருந்து. அப்படி ஒரு கத்துனோடனே படபடன்னு எந்திரிச்சு என்னென்னு பார்த்தா கட்டிலில் தலை கீழே இருக்குது, கால் மேலே இருக்குது.
கத்துதாவ ஒன்றுமே புரியலை, என்ன செய்யனே தெரியல. ஏஞ்சி தூக்கத்தில் நான் அப்படியே படப்படன்னு நினச்சிட்டு அப்புறம் செல்லை தேடி அப்படியே போட்டோன்னே எடுத்துட்டான். எசப்பா என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, தலைகீழே கிடக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலை. அதோடனே எடுத்து அன்புன்னு எடுத்துட்டான். உடனே போன எடுத்தான். அப்பா கத்திட்டு கிடக்காவிடா, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஓடியாடா, அருள் இல்லை. அவன் உடனே ஓடியாந்து சேசிபிக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே பாருங்கள் கர்த்தருடைய கிருவை ஒன்றுமே இல்லை, இசிசி எடுத்து பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊசியை போட்டு விட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தோடனே செவம் பண்ணிவிட்டு செவ்வாய் போட்டு எசப்பா நீங்கள் தான் விடியலை கொடுக்கணும்னு சொன்னேன். இது வரைக்கும் வெளியே போகலை, வெளியே என் வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஆனால் போக முடியலை, இந்த சைடு ஃபுல்லாக வலிக்குன்னு சொல்லிவிட்டு இன்னை வரைக்கும் வீட்டில் இருந்து இன்றைக்கி செபத்துக்கு ஆண்டவர் கிருவை எங்களை கொண்டு வந்து சேர்த்தார். ஜீவனோட ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துக்கிறேன். அது மாதிரி இப்போ அந்த அண்ணாச்சி சொன்ன மாதிரி அந்த லாக்டவுன் டயத்தில் தான் எனக்கு 2019 20 இந்த கால் புண்ணு வந்தது. 20 வருஷம் கடையில் நான் கடை வீட்டிலே கடை வச்சுருக்கேன். 20 வருஷமாக கடையில் நான் இருந்தேன். 20 வருஷமாக கடையில் அந்த வியாபாரம் வாங்கியாந்து போடுவாங்க, நான் பார்ப்பேன். அவ்வளோ பெலனாக தான் இருந்தேன். ஆனால் எவ்வளோ பெலனாக இருந்தனோ அவ்வளோ பெலன் எனக்கு குருவிச்சு அந்த சுகர்னாலன்னு சொல்லுதாங்க, சுகர்னு. அதனால் அப்படியாக அந்த 2019 20 தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது. அப்போ தான் அந்த லாக்டவுன் அதுக்கு பிறகு தான் லாக்டவுன் வந்தது. அதனால் இப்படியாக ரொம்ப சோம்பில்லாமல் இந்த வலது கால் முத்தமே இந்த கால் ஃபுல்லாக இதுக்கு கீழே எனக்கு புண்ணு வந்து பெருசாக வீங்கி செப்டிங் ஆகி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் சொல்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இது என்ன நம்ம பார்க்குறோம், நிறைய பேருக்கு கால் எடுத்திருக்காங்க, விரல் எடுத்திருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் சொல்லத்தான் செய்வாங்க. வரவங்களாம் அதுதான் சொல்லுவாங்க, இனி நடக்க முடியாது, உனக்கு கால் கிடையாது, நீ எப்படி நடக்க போறேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் விசுவாசம் மட்டும் நான் விட்டவே இல்லை மனசுக்குள்ளே. அப்படியான்னு கேட்டுக்கிடுவேன், ஏசப்பா இருக்கார், என் வேலையை செய்ய எனக்கு காலு ஆண்டவர் தரணும், அவர் என்னை ஜீவனோட வச்சா காலை தரணும், இல்லைன்னா என்னை எடுத்துக்கிடணும். இந்த 2 தவிர நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதே இல்லை. ஆனால் 2 வருஷம் வீட்டிலே இருந்தேன் நடக்க முடியாமல். ஆனால் அப்பப்போ என்னை சோம் பண்ணிட்டு போவாங்க, அவனை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆண்டோடைய கிருவை பாருங்கள், நான் 2 வருஷம் வீட்டில் இருந்தாலும் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு, அந்த சாப்பாடு மட்டும் என் மருமக்க செய்வா, என் வேலை வரைக்கும் நான் பார்த்து அப்படியே லாந்திக்கிட்டு இருந்தேன். ஆண்டோடைய கிருவையினால் இவளுக்கு கூட கொஞ்சம் நம்பிக்கையில் எப்படி நடப்பான்னு சொல்லி ஆண்டவர் கிருவையாக எனக்கு சுகந்தந்து நீ என் ஜீவன் எடுக்கலை, அதனால் என் காலை தருவார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கும் கொஞ்சம் போய் எல்லா செக்கப்பும் பண்ண சொன்னாங்க. பண்ணி எல்லாம் பார்த்தேன். ஆண்டவருடைய கிருவையினால் இன்றைக்கி அந்த இடம் கூட எனக்கு மாறிச்சு. கொஞ்சம் நான் கிருவையாக நடக்கேன். நான் வீட்டில் நடக்கையில் என்னை செவமணி வரையில் நான் சொன்னாங்க, நீங்கள் கிரேஸ்டிக்கு வாங்க அப்படின்னாங்க. நான் சரி எப்படியா நம்ம சரி வீட்டில் தானே இருக்கோம் போவோன்ட்டு அன்றைக்கி அப்போம்லாம் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. மெயினாக எனக்கு சாப்பிட முடியாது. சாப்பாடே நான் சாப்பிட்டு 2-3 வருஷமாக சாப்பாடே இல்லை. அவ்வளவும் லிக்விடு இந்த தண்ணி ஆகாரத்திலே தான் இருக்கிறேன். அதனால் நம்ம எப்படி இவைய கூப்பிடுதாவோ நான் போகணுன்னு விசுவாசத்தில் கிளம்பிட்டேன். இவைய சொல்ல நீ அங்கே போய் இருந்துக்கிட மாட்ட, மயக்கம் வரும், நீ சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த வாரம் நான் போகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையில விசுவாசத்தோடு வந்தேன் பாருங்க. இன்றைக்கி இவைய எல்லோரும் கூட நான் நல்லா சாப்பிட்டேன். அன்னைக்கு தான் நான் சாப்பிட்டேன். ஆண்டவருக்கு கொடாகோடி நன்றி செலுத்துகிறேன். அதிலேருந்து இது வரைக்கும் நான் அந்த ஆராதனையில் அதுக்காக தான் நிற்பேன். அன்றைக்கி கால் நிற்க முடியல, ஆனாலும் இந்த ஆராதனையில் நின்னேன், பாட்டு பாடி அந்த ஆராதனை முடிய வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும். அதனால் நான் அந்த ஆராதனையில் அண்ணாச்சி கூட பாட்டில் இன்னை வரைக்கும். அதனால் என்னை நிற்க வச்ச தேவன் என்னை அன்றைக்கி இந்த ஆலயத்தில் தான் நான் சாப்பிட்டேன். அதுலேருந்து இது வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிடுவேன். நல்ல ஆண்டவர் என்னை கிருபையா என்னை பாதுகாத்து வராரு. இந்த செவத்துக்கு வர எனக்கு பலன் தந்திருக்காரு. இன்றைக்கி குடும்பமாக ஜீவனோட நான் என் பிள்ளைய 3க்குமே ஹாஸ்பிட்டல் ஆச்சு. ஆனாலும் ஜீவனை ஒரு செலவு இல்லாமல் எங்களை ஒரு அடி இல்லாமல் ஆண்டவர் சொல்லியிருக்கிற விதத்தில் எலும்பு முறிவது கிடையாது. அந்த தான் நான் நினைப்பேன். ஒருத்தர் கூட ஒரு சின்ன இவ்வளோ அடிப்பட்டு அந்த பாலாத்தில் ஆற்றுக்குள்ளே கிடக்கையிலையும் ஒரு அடி அந்த காலில் புண்ணு கிழிச்சிருஞ்சவனிச்சு நரம்பில் எலும்பில் எந்த சேதம் இல்லாமல் ஆண்டவர் இது வரைக்கும் பிள்ளைகளுக்கும் 3க்கும் ஜீவனை கொடுத்தாரு. ஆண்டோடைய கிருவை தான் இன்றைக்கி நாங்கள் 5 பேரும் உயிரோடு இருக்குது. ஆண்டோடைய சுத்த கிருவை எங்களை சாலிச்சா வச்சுருக்காரு. ஆண்டவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும், எத்தனை நாவுல இருந்தாலும் படிக்கிறாங்களே இப்போ ஊழியக்காரங்க, அதே மாதிரி எங்களை பாதுகாத்து இன்றைக்கி நாங்கள் இந்த செங்கல்பட்டில் சிவனோடு இருக்க இவ்வளோ கிருவையாக தந்த தேவனுக்கு கொடாகொடி நன்றி செலுத்தி என் சாலிச்சை முடிச்சுக்கொள்ளுது. அவங்களுக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது. ஆனால் அவங்களே படிக்க தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்கள மாதிரி பைபிள் படிக்க முடியாது தெரியுமா? அவங்க ஸ்கூல் பக்கமே ஓதுங்கந்தல்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ் படிக்க தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கூட வைராக்கியம், எப்படியாவது நான் பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க சொல்லி கேட்டவங்க இன்றைக்கி சூப்பராக படிப்பாங்க. ஆண்டவர் அப்படி ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. கிரேஸ் டிவிக்குள்ளே வந்தால் சொன்னல, இது தனிப்பட்ட மனுஷனுடைய ஊழியம் இல்லை, எல்லாரும் இணைந்து ஜெபத்தோடு நடத்துகிற ஒரு ஊழியம். தனிப்பட்ட சந்திரமோனுடைய ஊழியம் இல்லை. இது
எல்லாரும். அதனால இதுக்குள்ள ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறார். உள்ள வந்தா சுகத்தோடு தான் போறாங்க. எனவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து அக்காவையும் அண்ணனையும் கனப்படுத்தியிருக்கிறார். உண்மையாக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அண்ணன் அக்கா கொடுத்த அந்த சாட்சிக்காக நன்றி. இன்னும் வல்லமையான கங்களை அருமையான பிள்ளைகளை கொடுத்து தனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, ஆண்டவரை உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அருமையாக கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒரு மகனை வல்லமையாக ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்லி அண்ணனை அக்காவும் பார்த்து இந்த செங்கல்பட்டு மாவட்டம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீ ஆசீர்வதித்து கொண்டிருக்கீங்க. பணத்தில் மாத்திரம் இல்லை, பரலோக ஆசீர்வாதம். ஓ ஹல்லேலூயா! அந்த ஆசீர்வாதம் அண்ணனுக்கு அக்காவும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் குடும்பத்துக்கும் பேர பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து அப்படியே நிலைத்திருக்க வேண்டிய கிருபைகளை தெய்வம் தரவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதி சோத்திரங்களை நாங்கள் ஜெபித்ததுனால உள்ள வந்ததுனால இல்லப்பா, உம்முடைய கிருபை, அல்லேலூயா, உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தை தாங்கினதுக்காக நன்றி. மீதியானத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. அண்ணனுக்கு அக்காவுக்கு அதிகமாக நன்றி சொல்றோம்.